உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்க முயற்சிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 500 அரசு பள்ளிகளை தத்துக் கொடுத்து அவற்றுக்கு தேவையான கட்டமைப்புகளை தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்றப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இதன் நோக்கம் படிப்படியாக அரசு பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது எனவும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி எனவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளுக்கு செலவிடாமல் தமிழக அரசு தப்பிப்பது நியாயமற்ற நடவடிக்கை எனவும் கூறியுள்ள அவர் 500 பள்ளிகளை தத்துக் கொடுக்கும் நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசு பள்ளிகளை மேம்படுத்த அரசே கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் எனவும் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.